ஒருமுறை கிருஷ்ணதேவராயரின் தாயார் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டார். அவர் ஆசையாக மாம்பழம் கேட்டார். ஆனால் மன்னர் மாம்பழம் தருவதற்குள் அவர் இறந்துவிட்டார். மன்னர் மிகவும் வருந்தினார். இதை பயன்படுத்திக் கொண்ட பேராசை பிடித்த அந்தணர்கள், மன்னரே, உங்கள் தாயின் ஆத்மா சாந்தியடைய 108 தங்க மாம்பழங்களை எங்களுக்கு தானம் செய்யுங்கள் என்றனர். மன்னரும் தன் தாயின் மீதிருந்த பாசத்தால் உடனே 108 தங்க மாம்பழங்களை அவர்களுக்கு வழங்கினார். இதை அறிந்த தெனாலிராமன் அந்த அந்தணர்களை தன் வீட்டிற்கு அழைத்தான். என் தாயின் ஆத்மா சாந்தியடையவும் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறினான். அவர்கள் வந்ததும் தெனாலி பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை எடுத்தான். என் தாய்க்கு வாத நோய் இருந்தது. சூடு போட்டால் வலி குறையும் என்று நினைத்தார். அதனால் உங்களுக்கு சூடு போட்டால் அது என் தாயை சென்றடையும் என்றான். அலறியடித்துக் கொண்டு ஓடிய அந்தணர்கள் மன்னரிடம் முறையிட்டனர். தெனாலி சிரித்துக் கொண்டே, தங்க மாம்பழம் சொர்க்கத்திற்கு செல்லுமானால் சூடு மட்டும் செல்லாதா என்று கேட்டான். மன்னர் தன் தவறை உணர்ந்து சிரித்தார்.